வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதுசாக ரிலீஸ் ஆகிற ஒன்ப்ளஸ் நாட் CE3 லைட் 5G ஃபோனோட ரோஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஒன்ப்ளஸ் 11 நல்ல ஃபோன்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் சுமாராக விலை கம்மியாக, அதாவது 20,000 ரேஞ்சில் ஒரு ஃபோனு கன்றாவியான ஸ்பெசிஃபிகேஷனோட விட்டுருக்காங்க. இந்த ஃபோனோட பிரச்சனைகளை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HD+ IPS LCD டிஸ்பிளே. 15,000 ஃபோன்லேருந்து எல்லாருமே அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்னடா LCD டிஸ்பிளே கொடுக்குறானா? 5,000 ஃபோனில் சாதா LCD டிஸ்பிளே தான் வரும். இதில் HD+ டிஸ்பிளே வருதுன்னு ஒன்ப்ளஸ் கன்னிங்க வருவாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் 680 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. 108 MP ரியர் கேமரா, 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ சென்சார் இருக்குது. ஆனால் இதில் 4K வீடியோ ரெக்கார்ட் கிடையாது. ஏன்னா ப்ராசஸர்லேயே அதுக்கான சப்போர்ட் கிடையாது. ப்ராசஸர் அப்புறம் அடிக்கலாம். ஃபுல் ஹெச்டியில் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுலேயும் அல்ட்ரா ஒயிட் கேமரா கிடையாது. அதுலேயும் OIS கிடையாது, EAS மட்டும்தான். அதுக்கு பதிலாக 108 MP கேமரா அப்படின்ற ஒரு கிம்மிக் வேறு. 3x வரைக்கும் லாஸ்லெஸ் ஜூம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தவங்க கூட அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். விளம்பரத்துலேயும் கேமராவை பற்றி தான் போட்டு ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்கும். ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 695 5G ப்ராசஸர். கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸர் ரிலீஸ்க்கு அப்புறமா 15,000 ஃபோன்லேருந்து 25,000 ஃபோன் வரைக்கும் வந்த ஃபோன்களில் எந்த பிராண்டில் எடுத்தாலும் எந்த மாடல்லையும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா பிராண்டுக்கு 4 மாடலில் இந்த ப்ராசஸர் இருக்குது. ஏன் நோக்கியா கூட 50,000 ஃபோனில் இதே ப்ராசஸரை போட்டு காமெடி பண்ணியிருந்தானுங்க. இந்த ஃபோனோட ஆன்டூ ஸ்கோர் வந்து 4 லட்சத்துக்கிட்ட வருது. ஹையஸ்ட் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 2ஓட ஆன்டூ ஸ்கோரு 12 லட்சம். ஸோ அதோட நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் 16,000 17,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர்களான மீடியாடெக் 920 ஸ்னாப்ட்ராகன் 778 ப்ராசஸர் போட்டு 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட், வைஃபை 6 சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் இந்த ப்ராசஸர் போட்டு 500 மாடலில் ஃபோன் கிடைக்கும் போது ஒரு பிராண்ட் வேல்யூக்காக இந்த டீக்ரேட் பண்ண ஃபோனை நம்ம வாங்க தான் வேணுமா? அப்புறம் 20,000 ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட இல்லை, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கானுங்க. சேம் ஓல்டு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் ஓகே, சென்டரில் கொடுக்காம கார்னர்லையாக கொடுத்துருந்துருக்கலாம். டிசைன் வைஸ் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் இந்த ஃபோனில் HDR சப்போர்ட் கிடையாது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் போடலாம், இல்லைன்னா ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். இந்த ஃபோனில் 8GB ரேம், 128 GB இன்பில்டு மெமரி இருக்குது. இன்னொரு வேரியண்ட்டில் அதே 8GB 256 இன்பில்டு மெமரி இருக்குது. ப்ரைஸ் வந்து 20,000 22,000 அந்த மாதிரி வருது. UFS 2.2 சப்போர்ட் தான் இருக்குது. ஒரு 128 GB மெமரி கூறுறதுனால 2,000 ப்ரைஸ் இருந்திருக்காங்க. இதை நம்ம குறைச்சே வச்சு கூட மெமரி கார்டு வாங்கி போட்டுக்கலாம். அதோட கம்மியாக தான் வரும். இந்த ஃபோனை விட நல்ல ஃபோன்கள்லாம் வந்து மார்க்கெட்டில் என்ன இருக்குது? இதை விட சூப்பரான ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி நாசோ 50 ப்ரோ ஃபோன் வாங்கலாம். 17,000 அமேசானில் போட்டிருக்கான். அப்புறம் IQ Z7, போக்கோ X5 இந்த ஃபோன்லாம் வந்து போட்டியாக தெரியுது. இந்த ஃபோனை விட அது பெட்டராக இருக்குது. என்னையும் கடைசியில் அதை பாராட்ட வச்சிட்டானுங்க. சமீபத்தில் வந்து 2 குப்பை ஃபோன்லாம் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை மேலே பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இவ்வளோ கெட்ட விஷயம் சொன்னேன்ல, இப்போ நல்ல விஷயம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே இதில் இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். ஏப்ரல் 11 அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த ஃபோனோட சேர்ந்து ஒன்ப்ளஸ் நாட் CE ஏர்பட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸ்பாட்டிஃபையோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 6 மந்த்ஸுக்கு இந்த ஃபோனோட ஃப்ரீயாக கிடைக்குது. ரெட் கார்ட் கிளப் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம். 5000 mAh பேட்டரியோட 67 வாட்ஸ் சூப்பர் வோக்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. ஆண்ட்ராய்டு 13 மேலே பில்ட் பண்ண ஆக்சன் 13.1 OSோட வருது. அப்புறம் 2 மேஜர் அப்டேட்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் சப்போர்ட். அப்புறம் 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஒன்ப்ளஸ் தராங்க. 9 5G பேண்ட்ஸ் இருக்குது. டிசைன் பார்க்க நல்லா இருக்குது, பரவாயில்லையே. பட் இதோட மேஜர் ட்ராபேக்கே டிஸ்பிளே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்ஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.